சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இப்போ IUML கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் இப்போ 4 பேர் வந்துட்டு திருப்பி வந்துட்டு நிபந்தனையோட ஒரு ஆதரவு கொடுக்குறோம், எங்களுக்கு இதை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் தாவேகா கொடுக்க தயாராக இருக்குது. ஏன்னா தாவேகா அதிகாரத்தில் பங்கு என்பதை தங்களுடைய தாரக மந்திரமாக வைத்தது. எனவே அவர்கள் அதை அப்படி ஒரு கோரிக்கையை முன்வைத்தால் தாவேகா கண்டிப்பாக பரிசீலனை செய்யும் என்பதுதான் என்னுடைய கருத்து. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இல்லை திருப்பி இன்னொரு தேர்தல் வந்துட்டு தமிழ்நாடு சந்திக்காது, தேவையில்லை, எல்லாரும் நீங்கள் போய் ஆதரவு தெரிவிங்கன்னு சொல்லி அவங்களோட கூட்டணி கட்சிகளெல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஆனால் அதற்கான மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது என்ன அப்படின்னா, உளவுத்துறை ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு திருப்பி எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா 200க்கு மேலே வந்துட்டு நிச்சயமா திரும்பவும் அவங்களுக்கு ஆதரவான சில உளவுத்துறை அதிகாரிகள் நீங்கள் வந்து தேர்தல் வச்சுலாம் ஜெயிச்சிருவீங்க, திமுக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து உண்மையை வந்து தைரியமாக சொல்லுவாங்கல்ல. இப்போ ஏன்னா திமுக ஆட்சி இல்லை, அதனால் திமுக வந்து இன்னைக்கு ஆட்சியை கலைக்கிறதுக்கு உதவி செஞ்சிச்சுன்னா மீண்டும் ஒரு தேர்தல் வந்தால் திமுகவுக்கு தான் 10,000 கோடி செலவு, தாவேகாவுக்கு செலவு இல்லை, ஓட்டுக்கு காசு கொடுக்க போகிறது. இப்போ நான் தேர்தல் என்ன புதுக்கோட்டையில் என்னை எதிர்த்து நின்ற வேட்பாளருக்கு 50 கோடி ரூபா செலவு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ்டர். இன்று நம்மோடு இருப்பது திரு KM ஷரீஃப் அவர்கள், தாவேகா சார்பாக புதுக்கோட்டையில் போட்டியிட்ட திரு KM ஷரீஃப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். தாவேகா அப்படிங்கிற கட்சி வந்துட்டு பிஜேபியினுடைய பி டீம், இல்லை பிஜேபி சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய ஒரு கட்சிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. அதுக்குனுடைய முதல் ஆரம்பம் தான் அந்த பதவியேற்பில் வந்து ஜனகணமன போட்டதுங்கிறது தான் இன்னைக்கு திருமாவளவன்லேருந்து எல்லாருமே. அதாவது வந்தே மாதரம் பாடல் வந்து ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கையிலே பாடிட்டாங்க. அப்போ வந்து சட்டமன்றத்தில் பாட மாட்டேங்கிறது தான் ஸ்டாலினுடைய நிலைப்பாடு. அவர் இருக்கையில் அதை பாடிட்டாங்க. இதை பாடணுங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை வழி வேலை திட்டமாக இருக்குது. அப்போ விஜய் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு அன்றைக்கு வந்து கவர்னருடைய ஆட்சி தான், அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம், கவர்னருடைய நிர்வாகம்தான். அதனால் அது போடப்பட்டது. ஆதவ அர்ஜுனா அதை மிக தெளிவாக மறுத்திருக்கிறார். இனிமேல் அப்படி நடக்காது என்று சொல்லியிருக்கிறார். எனவே நல்லதே நினைப்போம், அப்படி நடக்காது. அது எங்களை போன்றவர் உள்ளுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். அது மாதிரி மதவாத சித்தாந்தங்களுக்கு எங்களை போன்றவர்கள் எதிரானவர்கள். எனவே தான் தளபதி விஜய் இன்னைக்கு பெரியாதலுக்கு போகிறார், வீரமணியை பார்க்கிறார், எல்லா தலைவர்களையும் பார்க்கிறார். புதிய ஒரு அரசியல் பண்பாட்டை தமிழ்நாட்டில் அவர் உருவாக்கி கொண்டு வருகிறார். எனவே பிஜேபி நினைப்பதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காது. விஜய் அவர்கள் மோடியையும் அமித்ஷாவையும் சந்திக்க போறார். அதனுடைய ஆரம்பமாக தான் வந்துட்டு இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் எல்லா தலைவர்களையும் சந்திச்சுட்டா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல. ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் பார்க்காமல் இருக்க முடியாது. நீங்கள் இங்கே வந்து ஸ்டாலினை பார்க்காம இருக்கலாம், CV சண்முகத்தை பார்க்காம இருக்கலாம், வீரமணியை பார்க்காம இருக்கலாம். ஆனால் ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சந்தித்தே ஆக வேண்டும். உள்துறை அமைச்சரை சந்திக்கணும், பிரதமரை சந்திக்கணும். தங்களுக்கான பல விஷயங்களை வந்து கோரி பெற வேண்டும். என்னென்ன நமக்கு தேவையான திட்டங்களோ அவற்றை வந்து பிரதமர்கிட்ட தான் பேச முடியும். நீங்கள் வந்து மம்தா பானர்ஜியாக இருந்தாலும் வெஸ்ட் பெங்கால் நான் CM, நான் வந்து PM பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாது அங்கே போய். அப்போ அது மாதிரி ஒரு சூழல் தான். அதனால் அதுக்கும் தலைவர்களை பார்த்ததற்கும் எந்த தொடர்பும் இல்லை, சம்பந்தமும் இல்லை. ஒரு மாநில முதலமைச்சர் என்கிற முறையில் அவர் பிரதமரை சந்திப்பார், உள்துறை அமைச்சரை சந்திப்பார், தேவைப்பட்டால் நிதியமைச்சரையும் சந்திப்பார். இப்போ ஊழலை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுடைய கொள்கையாக இருக்குன்னும் போது, இப்போ அதிமுகலேருந்து இந்த 30 MLAக்கள் வந்துட்டு தாவேகாவில் வந்து சேருவாங்கன்றது தான் பேச்சாகவே இருக்குது. அதனுடைய ஆரம்பமாக விஜய் அவர்கள் CV சண்முகத்தை போய் சந்திக்கலான்ற மாதிரியான ஒரு பேச்சும் உலா வருது இல்லையா? இப்போ ஏற்கனவே இருந்த ஒரு ஊழல் கட்சினே வச்சுப்போமே, அந்த கட்சியிலேருந்து ஒரு 30 பேரை திருப்பி கொண்டுட்டு வராங்க, அதை அவங்க நம்ம மெயின்டைன் பண்ணுறாங்கன்னும் போது என்ன நடக்கும்? திருப்பி விஜய் அவர்களும் அதே ஒரு இல்லை. அதாவது இன்றைக்கு வந்து தாவேகாவுக்கு வந்து பெரும்பான்மை தேவைப்படுகிறது. கிட்டத்தட்ட 120 அதை வந்து தாவேகா பெற்றுவிட்டது. நாளைக்கே வந்து திமுக இப்போ ஒரு பிரச்சாரம் என்ன ஆகுதுன்னா, திமுக தரப்பிலிருந்தே சொல்லப்படுவது, நாங்கள் சொல்லி தான் கம்யூனிஸ்ட் ஆதரிக்குது, நாங்கள் சொல்லி தான் விடுதலை சிறுத்தைகள் ஆதரிக்குது, நாங்கள் இல்லாமல் முஸ்லீம் லீக் ஆதரிக்கலை, அதனால் தேவைப்பட்டால் எப்போ வேணாலும் அவற்றை திரும்ப பெறுவோம் அப்படின்னு திமுகவின் ஊதுகுழலாக இருக்கிற சிலர் தொடர்ச்சியாக 2 நாட்களாக வலைத்தளங்களில் போடுறாங்க. அப்போ
தாங்கள் நிலையாக இருப்பதற்கு தேர்தல் ஒரு வருஷத்தில் கூட வரலாம் அல்லது வராமலும் போகலாம். அப்படி ஒரு சூழலில் ஒரு அமைப்பு அவர்களுக்குள்ளாகவே முரண்பட்டு எங்கள் கட்சிக்குள்ளே அவங்க வரல, தாவேக்காக்குள்ளே அவங்க வரல, வெளியிலிருந்து ஆதரிக்கிறார்கள். அந்த ஆதரவை தேவையில்லை என்று சொல்ல வேண்டிய அவசியம் தாவேக்காவுக்கு இல்லை. அது அதிமுகவினுடைய உள்கட்சி பிரச்சனை. அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு, ஏன்னா அவங்களுக்குள்ள ஏன் அந்த சண்டை வந்துச்சுன்னா, எடப்பாடியே முதலமைச்சர் ஆகுவதற்கு திமுகவினுடைய ஆதரவை எடப்பாடி கோருகிறார். இதுதான் பிரச்சனை. நாங்கள் எங்களுக்கு பெரும்பான்மை தேவைப்படுகிற போது சிவி சண்முகம் உடனே ஆதரிக்கிறேன்லாம் சொல்லலை. அவர்களுக்குள் ஏற்பட்ட முரண்பாடு. எடப்பாடி நம்ம காலங்காலமாக எதிர்த்து கொண்டிருந்த திமுகவை முன்வைத்து அவர் முதலமைச்சராக போகிறாரு, அது ஒருபோது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட முரண்பாடு. அந்த முரண்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் தாவேக்காவை ஆதரிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் அவங்கள கூப்பிட்டு இப்போ மந்திரியாக்கலை. அவர்களுடைய ஆதரவு அவர்கள் கொடுத்தால் நல்லது, மகிழ்ச்சி, அவ்வளவுதான். சிறப்பு. முதலமைச்சர் அவர்கள் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகில் போய் பார்க்குறாங்கன்ற ஒரு செய்தி பார்க்கும்போது, அந்த ஆஃபீஸ் இருக்கிற இடமே ரொம்ப குறுகலான ஒரு இடம். அந்த ஒரு குறுகலான இடத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு முதலமைச்சர் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி போனாங்களான்ற மாதிரியே நமக்கு பெருசாக தெரியல. அவ்வளோ நெருக்கடியான ஒரு இடத்துக்குள்ளே போய் சந்திக்கிறாரு. ஆனால் அந்த கட்சி தான் விஜய் அவர்களை கிட்டத்தட்ட இழுத்தடிச்சதே ஐயுஎம்எல் தான் வைக்கலாம். முதல் கொடுக்குறேன்னாங்க, அப்புறம் கொடுக்கலன்னாங்க, திருப்பி கொடுத்தாங்கன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கு இல்லையா? இதை விஜய் அவர்கள் போய் சந்திச்சதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு நல்ல ஐயுஎம்எல்லுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேரும் இந்த அணிக்கு ஆதரவளிக்கணும், விஜய் அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று நானும் கடுமையான ஒரு முயற்சி எடுத்தேன். என்னோடு சேர்ந்து பலர் முயற்சி எடுத்தாங்க. நான் என்னுடைய முயற்சி, கடுமையான முயற்சி, அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் விஜயை ஆதரிக்க வைக்க வேண்டும் என்று அதில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். அவங்கள எங்கள் பக்கம் திசை திருப்பி அல்லது எங்களுக்கு ஆதரவான சக்தியாக மாற்றுவதில்லை. எனவே அவர்களுக்கு நன்றி சொல்லுகிற விதமாக, நீங்கள் எங்களை ஆதரிக்கவே இல்லை, அன்புமணி ராமதாஸ் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஏன்னா அப்போ ஆதரிக்காதவர்களை கூட திமுக எங்களை ஆதரிச்சிச்சா? இல்லை. போய் நாங்கள் ஸ்டாலினை பார்த்து நன்றி சொன்னோம். அதுபோல் ஐயுஎம்எல் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துச்சு. அந்த அடிப்படையில் அவர்களை போய் சந்தித்தேன்னா 2 கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கும் முதலமைச்சர் போனார். இவங்களுக்கு போகலை, அந்த ஆதரவு கேட்டு. ஏன்னா அந்த வேலையை நாங்கள் செஞ்சிட்டோம். எனவே அந்த ஆதரவு கொடுத்ததற்கு பின்னால் ஒரு நட்பின் அடிப்படையில், நன்றியின் அடிப்படையில், நன்றி கூற வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர் போயிருக்கிறார். அது நல்ல மகிழ்ச்சியான விஷயம். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நல்ல விஷயமாக நான் அதை பார்க்க விரும்புகிறேன். தேர்தலுக்கு அப்புறம் காங்கிரஸ் தாவேக்காவோட இணைஞ்சிருச்சு. இப்படி ஒரு நிலைகள் உருவாது அப்படின்னும் போது ஐயுஎம்எல், விசிகா இந்த மாதிரியான கட்சிகளையும் உள்ளே கொண்டுட்டு வரணுங்கிற முயற்சிகள் ஏதாவது? நிச்சயமாக. அதாவது இப்போ நான்லாம் ஐயுஎம்எல்கிட்ட பேச போகையில் என்ன நிபந்தனை அப்படின்னு நான் கேட்டேன். நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு என்ன நிபந்தனை விதிக்க போகிறீங்க அப்படின்னு. அதில் ஐயுஎம்எல் பெருந்தன்மையாக நடந்து கொண்டார். வேறு யாரையும் போல் எங்களுக்கு இது வேணும், அது வேணும், வக்பு வாரிய வேணும், அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு எந்த நிபந்தனையும் அவங்க விதிக்கலை. நாங்கள் எங்கள் கட்சிக்குள்ளே கலந்து பேசிட்டு சொல்கிறோன்னாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரி தான் அவங்களும். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எதன் அடிப்படையில் இந்த அரசை, இந்த ஆட்சியை ஆதரிக்கிறார்களோ அதே அடிப்படையில் தான் ஐயுஎம்எல்லும் ஆதரித்தாங்க. நான் அது பாராட்ட அந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதன் அடிப்படையில் தான் ஐயுஎம்எல் அலுவலகத்துக்கு அவர் போனார். ஆனால் இப்போ தாவேகா தரப்புலேருந்து பார்க்கும்போது இப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கலாங்கிற ஒரு மனநிலை இங்கே இருந்திருக்கும் இல்லையா? உண்மையிலே இல்லை. நீங்கள் அப்படி எந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் யாருடைய ஆதரவையும் பெறலை. ஓகே. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், யாரும் எங்களுக்கு நிபந்தனை விதிக்கலை. முதல்ல எந்த நிபந்தனையின் அடிப்படையிலையும் நாங்கள் ஆதரவை கோரவில்லை, காங்கிரஸ் உட்பட. தேவைப்பட்டால் காங்கிரஸுக்கு அதிகாரத்தில், ஏன்னா இது தளபதி விஜய் அவர்களுடைய, இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பழைய இது, அதாவது எங்களுக்கு ஆதரவு கொடுத்தால் நாங்கள் ஆட்சியிலே பங்கு கொடுப்போம் என்பது எங்களுடைய பழைய செய்தி, பழைய கருத்து. அதில் இன்றைக்கு நாங்கள் அதில் தளபதி விஜய் உறுதியாக இருக்கிறார். அப்போ அந்த கோரிக்கையை காங்கிரஸ் முன்வைத்தால் அதை பரிசீலிக்கும் என்று நான் நம்புகிறேன். தாவேக்காவை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு. ஆமாம், ஏன்னா அது நாங்கள் முன்னாடி சொன்னது தான், நாங்கள் புதுசாக அதை சொல்லலை. திமுக ஒருபோதும் ஆட்சியில் பங்கு இல்லை கூட்டணி கட்சிகளுக்கு அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆனால் தாவேக்கா அப்படி சொல்லலை, விஜய் அவர்கள் அப்படி சொல்லலை. அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே எங்களோட யார் கூட்டணிக்கு வந்தாலும் அவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்
அப்படின்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் அதை கோரினால் நிச்சயமாக தாவேகா பரிசீலிக்கும். இதே போல் ஐயூஎம்எலோ இல்லை கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தைகளோ கேட்டு இருந்தால் தாவேகா பரிசீலிச்சிருக்கு நிச்சயமாக. ஏன்னா இது எங்களுக்கு புதிய விஷயம் இல்லைங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே. தேர்தலுக்கு முன்னாடியே விக்கிரவாண்டி மாநாட்டிலே அதை சொல்லிட்டார். நாங்கள் எங்களோடு கூட்டணிக்கு யார் வந்தாலும் அதிகாரத்திலே பங்கு கொடுப்போம்னு டிக்ளேர் பண்ணிட்டார். திமுக மாதிரி அதிமுக மாதிரி அதிகாரத்தில் அதிமுக வந்து பிஜேபி வந்தால் நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. காங்கிரஸ் கோரிக்கை வைத்தது அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு திமுக தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு. ஆனால் நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே எங்களிடத்தில் நாங்கள் அதிகாரத்திலே பங்கு கொடுப்போம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணோம். அது தேவைப்பட்டால் அதை அமுல்படுத்துவார்கள். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்துட்டு ஐயூஎம்எல் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் நிச்சயமாக இருக்குது. ஆனால் அவர்கள் வந்து அதை வந்து நிபந்தனையாக வைக்கலைன்னு நான் சொல்கிறேன். அதனாலே நான் பாராட்டுறேன், வாழ்த்துறேன் அவங்கள. அதை நிபந்தனையாக அவங்க வைக்கலை. எதிர்காலத்திலே அவர்கள் கோரிக்கை வைத்தால் நிச்சயம் தாவேகா அதை பரிசீலிப்பார். நிச்சயமாக இருக்கு. நிச்சயமா. இப்போ இது வரைக்கும் அவங்க வைக்காததுக்கான காரணம் வந்துட்டு திமுக கொடுத்த அழுத்தம்னு எடுத்துக்கலாமா? இல்லை, திமுக கொடுத்த அழுத்தங்கிறத தாண்டி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நல்ல ஒரு சிந்தனை என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்குது. ஒரு சீட்டு 2 சீட்டு இருந்தாலும் கூட நம்ம அவர்கள் கழுத்தை பிடித்து நெரிக்கக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணம் திமுக கூட்டணியில் இருக்கிற திமுக கூட்டணியிலே இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது. அதை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம எப்படி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எல்லாரையும் சந்தித்து ஒரு சுமூகமான நட்பை ஏற்படுத்துகிறார். உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா காலத்துலலாம் வந்து ஜெயலலிதா கட்சியில் இருக்கிற அதிமுகவில் இருக்கிற யாராச்சும் திமுக காரன் விட்டு கல்யாணத்துக்கு போனாலே அடிக்கிடுவாங்க. உண்மை. அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து இங்கே ஏற்படுத்தலை. அது புதிய நல்ல சூழலை தளபதி விஜய் ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காகவாவது தாவேகாவை நீங்கள் பாராட்ட வேண்டும். நிச்சயமா. இப்போ நான் இதை இன்னொரு தடவை இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஐயூஎம்எல் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் இப்போ நாலு பின்ன வந்துட்டு திருப்பி வந்துட்டு நிபந்தனையோட ஒரு ஆதரவு கொடுக்குறோம், எங்களுக்கு இதை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் தாவேகா கொடுக்க தயாராக இருக்குது. ஏன்னா தாவேகா அதிகாரத்தில் பங்கு என்பதை தங்களுடைய தாரக மந்திரமாக வைத்திருக்கிறது. எனவே அவர்கள் அதை அப்படி ஒரு கோரிக்கையை முன்வைத்தால் தாவேகா கண்டிப்பாக பரிசீலனை செய்யும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சிறப்பு. இப்போ விஜய் அவர்கள் மேலே இன்னொரு விஷயம் எல்லாமே பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, இமீடியட்டாக வந்துட்டு இந்த மும்மொழி கொள்கையை வந்துட்டு அவர் கொண்டுட்டு வரதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணுவார்ன்ற மாதிரி ஒரு பேச்சு உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாம் உள்ளே இருக்கீங்க. இப்போ அப்படின்னும் போது அப்படிப்பட்ட ஒரு டாக்ஸ் இல்லை அப்படிப்பட்ட ஒரு விஷயம், ஒரு மூவ் ஏதாவது அந்த பக்கம் இருக்கா? இல்லை. அதாவது இப்போ என்னை போன்றவர்கள்லாம் 3ஆம் கட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள். 1985 என்னை போன்றவர்கள் நடத்திய போராட்டத்தை தான் 86 திமுக கையில் எடுத்து சட்ட எரிப்பு போராட்டமாக மாற்றியது. அப்போ மொழிக்காக போராடிய எங்களை போன்றவர்கள் இருக்கிறோம். இப்போ வந்தே மாதரம் பாடியதை எங்களை போன்றவர்கள் எதிர்க்கிறோம். அப்போது ஒரு மொழி, 3வது மொழி திட்டமிட்டு தமிழ் சமூகத்தின் மீது திணிக்கப்படுமே ஆனால் கண்டிப்பாக நாங்கள் எதிர்ப்போம். நிச்சயம் விஜய் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா விஜயை பொறுத்தவரையும் எல்லா மக்களுக்குமான அரசை உருவாக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ எல்லா மக்களுடைய அரசு என்பது இங்கே வந்து ஒரு மொழி திணிப்பை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அந்த மக்களையும் வந்து அவர் கன்சிடர் பண்ணுவார். எனவே 3வது மொழியை திணிப்பதற்கான வாய்ப்பு என்பது தமிழ்நாட்டில் என்றைக்கும் இல்லை. அதில் வந்து திராவிட இயக்கத்தை விட நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம். சிறப்பு. இப்போ ஆரம்பத்துலேருந்தே தாவேகா மேலே வச்சுருந்த ஒரு புகார் அப்படின்னா, ஒரு குற்றச்சாட்டு மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னா, உட்கட்டமைப்பு வந்துட்டு ஒழுங்காக இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக தாவேகானோட விங்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 தான் இருக்குது. இப்போ திமுக எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 20-23 விங்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குன்னு போது இப்போ ஒரு யூத் விங்கோ இல்லை ஒரு அக்ரிகல்ச்சர் விங்கு இல்லை வந்துட்டு விவசாயிகள் விங் இப்படிங்கிற மாதிரியான எதுவும் இப்போ ஒரு என்ஆர்ஐ விங்கோ இது எல்லாமே தாவேகால இல்லை. இப்போ ஜெயிச்சிட்டோம், ஆனால் இதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணுவோம் இல்லை. நிச்சயமாக. அதாவது திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான அணிகள் இருக்குது. இளைஞரணின்னு பார்த்தாவே வந்து இளைஞர்னா அவர் 20லேருந்து 25 வயசு உள்ளால் தான் இளைஞர். திமுகவில் 60 வயசுக்கு மேலே தான் இளைஞரணி செயலாளராக போடுவாங்க. மாணவர் அணி செயலாளராக புகழேந்திங்கிறவர் இருந்தார். இப்போ தான் சமீபத்தில் அவர் மாற்றப்பட்டார். அவருக்கு 65 வயசு இருக்கும். திமுகவில் உள்ள அணிகளின் நிலைமை அதுதான். அதனால் திமுக சும்மா அணி போட்டிருக்க மாதிரி தாவேகாவும் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தாவேகாவை பொறுத்தவரை எல்லா விஷயங்களையும் உற்று நோக்குகிறது. அவருடைய கட்டமைப்பு இல்லைங்கிறது நீங்கள் வந்து சரிபாதி உண்மையாக இருந்தாலும் கூட பெரும்பான்மையான இடங்களில் நல்ல கட்டமைப்பு என்பது தாவேகாவுக்கு இருக்கிறது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே காசு வாங்காமல் ஒர்க் பண்ணது தாவேகா கேடர்ஸ் தான். நீங்கள் அது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் அப்போ கட்டமைப்பு இல்லாமல் அப்படியெல்லாம் நடந்துடாது. கட்டமைப்பு இருக்கிறது. புதிய அரசியல் கட்சிங்கிறதுனால அது வெளியில் தெரியாமல்
இருக்குது. விரைவில் வந்து என்னென்ன கட்டமைப்பு எப்படியெல்லாம் அது உருவாக்கப்பட்டிருக்குது. ஏன்னா செயல்படத்தானே உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் வலிமையான கட்டமைப்பு கொண்ட ஒரு அரசியல் கட்சி தாவேகா. பல தரப்பு மக்கள் அதை ஆதரிக்கிறார்கள். பல்வேறு அணிகளாக அந்த மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் தாவேகாவுக்குள்ள ஒரே ப்ளஸ் பாயிண்ட்டு, தாவேகா ஒட்டுமொத்தமே இளைஞர் அணி தான். உண்மை. ஆமாம், தாவேகாவில் ஒரு சிலர் தான் வயதானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். முழுக்க முழுக்க இளைஞர் சக்தியை கொண்டது தான். இளைஞர் சக்தியை கொண்ட ஒரு தேசம்தான் வந்து வரலாற்றில் வலிமை வாய்ந்த ஒரு தேசமாக மாறி இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய இளைஞர் சக்தியை கொண்ட இந்த இயக்கம் பல்வேறு அணிகளை எதிர்காலத்தில் நிச்சயமாக உருவாக்கும். நிச்சயமா. இப்போ முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்து போட்டு டாஸ்மாகில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 711 கடையை மூடணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விமர்சனம் இந்த பக்கத்துலேருந்து வருது. அதில் பாதி கடை ஏற்கனவே மூடின கடை தான், திருப்பி வந்து இல்லை நீங்கள் மூடின கடைன்ட்டு சொல்கிறது, அவங்க சொல்கிறதுல எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த புதுசாக வந்து மணமகிழ் மன்றங்கிற பேரில் நீங்கள் வந்து நாங்கள் வருஷத்துக்கு 500 கடைகளை மூடுவோன்னு திமுக சொன்னிச்சு. 500 கடையை மூணுச்சு. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் உள்ளது, பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் உள்ளது, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் உள்ளதெல்லாம் எடுத்துட்டு அதே இடத்துல மணமகிழ் மன்றம்னு ஒன்று உருவாக்குது. அங்கே என்ன நடக்கும்? அங்கே என்னென்னா வந்து நீங்கள் பிராந்தி கடை வந்து 11 மணிக்கு தான் திறக்கும் சாதாரணமாக அரசாங்க பிராந்தி கடை. இது 24 மணி நேரமும் செயல்படும். ஏன்னா இது வந்து தனியாருக்கு வந்து இது அரசாங்க மதுக்கடை, அது இதை தனியார் மதுக்கடை. ஓகே ஓகே. மணமகிழ் மன்றங்கிற பேரில் இவங்க 500க்கு 2 மடங்காக மணமகிழ் மன்றங்களை தொடங்கிட்டாங்க. பள்ளிவாசல் பக்கத்துலேயே, கோயிலுக்கு பக்கத்துலேயே இருந்த பிராந்தி கடையை மூடிட்டு பக்கத்துலேயே மணமகிழ் மன்றம். அதில் மெம்பர்ஸ் மட்டும்தான் குடிக்கலாம். அப்படின்னா மெம்பர்ஸ் யாரை வேணாலும் அவங்க மெம்பர் ஆகிக்கலாம். 24 ஹவர்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த பிராந்தி கடைகள் வந்து திறந்து வச்சுருக்காங்க. எப்போ வேணாலும் போய் குடிச்சிக்கலாம். அரசாங்க கடை வந்து 12 மணிக்கு தான் போய் குடிக்கணும். இது விடிய காலம் 5 மணிக்கு போய் குடிச்சிக்கலாம் ஒன்று. அப்புறம் இவங்களுக்கு வந்து அரசாங்க கடைக்கு வந்து பெர்சன்டேஜ் கணக்கில் வந்து லாபம் கிடையாது பிராந்தி விற்கிறதுல. ஆனால் இவங்களுக்கு 30% கழிவு. இந்த மணமகிழ் மன்றத்துக்கு 70 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் பணம் வாங்கி கொண்டு ஆயிரக்கணக்கான மணமகிழ் மன்றங்களை திமுக உருவாக்கிடுச்சு. அப்போ ஒரு பாதி தான் திமுக சொல்கிறது உண்மை. கோயிலுக்கு பக்கத்தில் உள்ளது, சர்ச்சுக்கு பக்கத்தில் உள்ளதெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னது உண்மை. ஆனால் எடுத்துகிட்டு மணமகிழ் மன்றங்களை திமுக உருவாக்கிடுச்சு. பிராந்தி கடை அதுதான் ஒரிஜினல் ப்ரைவேட் பிராந்தி கடை. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, மணமகிழ் மன்றமாக இருந்தாலும் சரி, பிராந்தி கடையாக இருந்தாலும் சரி, கோயிலுக்கு பக்கத்தில், சர்ச்சுக்கு பக்கத்தில், பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில், பொது அலுவலக பேருந்துகள் அந்த நிலையங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்படி எடுக்கப்பட்டதான் 711. அதனால் அவர்கள் சொல்கிறது 100% பொய்யான தகவல். சிறப்பு. இன்னொரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இல்லை திருப்பி இன்னொரு தேர்தல் வந்துட்டு தமிழ்நாடு சந்திக்காது, தேவையில்லை, எல்லாரும் நீங்கள் போய் ஆதரவு தெரிவிங்கன்னு சொல்லி அவங்களோட கூட்டணி கட்சிகளெல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஆனால் அதற்கான மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, உளவுத்துறை ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு திருப்பி எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா 200க்கு மேலே வந்துட்டு நிச்சயமாக நீங்கள் உளவுத்துறையினுடைய பொய்யான அந்த, அதாவது திமுகவுக்கு வேண்டிய சில அதிகாரிகள் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து திமுக வந்து 175க்கு மேலே ஜெயிக்கும், தாவேகா 2 இடத்துல தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு போலியான ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னு வெட்ட வெளிச்சமாயிருச்சு. திரும்பவும் அவங்களுக்கு ஆதரவான சில உளவுத்துறை அதிகாரிகள் நீங்கள் வந்து தேர்தல் வச்சீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க, திமுக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து உண்மையை வந்து தைரியமாக சொல்லுவாங்கள்ல. இப்போ ஏன்னா திமுக ஆட்சி இல்லை, அதனால் திமுக வந்து இன்றைக்கி ஆட்சியை கலைக்கிறதுக்கு உதவி செஞ்சிச்சுன்னா மீண்டும் ஒரு தேர்தல் வந்தால் திமுகவுக்கு தான் 10,000 கோடி செலவு, தாவேக்காவுக்கு செலவு இல்லை, ஓட்டுக்கு காசு கொடுக்க போகிறதில்ல. இப்போ நான் தேர்தல் என்ன புதுக்கோட்டையில் என்னை எதிர்த்து நின்ன வேட்பாளருக்கு 50 கோடி ரூபா செலவு. அதில் 10% கூட நான் செலவு பண்ணியிருக்க மாட்டேன். ஏன் 50 கோடி ரூபா செலவுனா, ஓட்டுக்கு 1500 கொடுத்தாரு, 2 லட்சம் ஓட்டுக்கு 30 கோடி ரூபா. அங்கே வேலை பார்த்த எல்லாருக்கும் காசு. எங்கள்கிட்ட வேலை பார்த்தோம்ல, அவன் வீட்டில் சாப்பிட்டு வந்து எங்களுக்கு வேலை பார்த்தான். தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி ஒரு இதை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ எங்களுக்கு எந்த செலவும் இல்லை. அப்போ ஒரு தொகுதிக்கு இனிமேல் வந்து திமுக நிற்கிறதா இருந்தால் இன்னும் இது அதிகமாக செலவு பண்ணணும். 100 கோடி ரூபா செலவு பண்ணணும். இப்போ 200 × 100 கோடினா பார்த்துங்க. அவ்வளவு பணத்தை வந்து திமுகவினுடைய சம்பாதிச்ச மந்திரிகள் செலவிடுவதற்கு நீ தயாராக இருக்க மாட்டாங்க. எனவே திமுக இன்னொரு தேர்தலை நாங்கள் சந்திக்க தயார், எங்களுக்கு ஒன்றும் செலவு இல்லை.
ஆனால் திமுக ஒருபோதும் தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்காது. எனவே நாங்களே ஆட்சியை விட்டு போகிறேன்னா கூட திமுக வேணான்னு தான் சொல்லலாம். சிறப்பு சார். உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.